ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையில நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கோம்? சத்தம் பத்தலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பாடுகள் கவலைகள் எத்தனை தடவை நம்ம மூழ்கடிச்சாலும் நம்ம அப்பாவுடைய சமூகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் செஞ்சிடணும், மறந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் யாருடைய ஞாபகம் மாத்திரம் இருக்கணும்? நம்ம பரிசுத்த அப்பாவினுடைய ஞாபகம் மாத்திரம் இருக்கணும், அவருடைய சிந்தை மாத்திரம் இருக்கணும். அந்த ஆனந்த தைலத்துக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது உலக கவலைகள், பாடுகள், தோல்விகள், துயரங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் நம்ம செய்யணும். பிரதர் சொன்ன மாதிரி அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான அந்த வல்லமை நம்ம மீது இறங்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வேலை செய்வார். நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை படிகளில் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வயது ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆனால் இத்தனை வருஷமும் என்னைக்காவது நம்ம சாப்பிட்றது கஷ்டப்பட்டிருக்கோம்? நடத்துறாருல, அப்போ அவர் நல்லவர் தானே, அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்து துருகும், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த அன்பு இந்த நாளிலே நமக்குள்ளே நம்மை நிரப்புவதாக, நமக்குள் வெளிப்படுவதாக. இந்த நாளில் நாம் பார்க்க போற ஒரு காரியம், பிரதர் ஜெபம் பொழுது அது எப்படி தான் ஆண்டவர் கோஆர்டினேட் பண்ணுவாரோ தெரியும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற காரியங்கள் இவைகளை அவர் சொன்னார். என் மனைவி தப்பு பண்ணிட்டாலே மன்னிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஆனால் நம்ம அன்பு தகுப்பேன் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மணித்துள்ளியும் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கார். பிதாவானவருடைய கோபாக்கினை நம்ம மீது இறங்க ஆயத்தமாக இருக்கும் பொழுதெல்லாம் இவர் போறாரு. தன் கரங்களையும் கால்களையும் தன் தலைகளையும் எல்லாத்தையும் காட்டுறாரு. அப்பா, இவனுக்காக நான் மரிச்சேனே, இவனுக்காக என்னுடைய உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்த முடிய நான் விழ கொடுத்தேனே, மன்னிச்சிடக்கூடாதா? ஹல்லேலூயா. மன்னிப்பு, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தை. ஃபர்கிவ்னஸ் நிறையவருடைய இருதயத்திலிருந்து இது சாதாரணமாக எழுதி வருகிறதே இல்லை. ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் மன்னிக்கிறாரு, நம்மளை எப்படியெல்லாம் நடத்துறாருன்னு ஒரு விஷயம் நாம அப்படி அந்த கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எதிராக எத்தனை பேர் எத்தனை தவறு பண்ணாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற காரியத்தை இணைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்தது ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மன்னிப்பின் காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கும் பொழுது இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தெளிவாக வாசிக்க போகிறோம், தெளிவாக நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறோம். அதை அப்படியே இந்த நாளிலே நாம் நிறைவேற்ற போகிறோம். அப்போதான் கர்த்தருடைய இருதயம் மகிழும் என்று சொல்லி நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. I'm sorry to say this. நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பாவம் மன்னிப்பு அடைஞ்சாச்சு, பரிசுத்த மீட்பு பெற்றாச்சு, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் நமக்காய் காத்திருக்கிறது, நம்ம அதுக்குள்ள ஓடிடலாம். ஹலோ, கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், யாரு? இயேசுவானவர் ரொம்ப மன்னிக்கக்கூடிய இருதயம் படைத்தவர். ஆனால் பிதாவானவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது இல்லையா? அநேக வேளைகளிலே நாம இந்த உலகத்துல நாம நடக்கும் பொழுது, நம் சுயத்தை பரிசோதிக்கும் பொழுது, நம்முடைய சுய நீதி நமக்கு முன்பாய் எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறது.
அது தேவனுடைய நீதியும் சேர்த்தே மறைத்து விடுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம யாரிடம் பெரியவர்களாகிறோம்? தேவனிலும் நீதியில் பெரியவர்களாகி விடுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதான் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளத்தக்கதான ஒரு நேரத்தை உருவாக்கி கொடுத்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க உற்றோர் உறவினர், உங்கள் நண்பர், கணவர், மனைவி, பிள்ளைகள் யாருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காம உங்களுடைய இருதயத்தில் நீங்க கடினப்பட்டு கொண்டு இருந்தால், ஐ அம் சாரி டு சே திஸ், இதுவரைக்கும் you have never received forgiveness from our daddy. Hallelujah. அப்போ இந்த காரியத்துல நாம இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இதை எப்படி நாம் சரி பண்ணி கொள்வது என்பதை இந்த நேரத்திலிருந்து நாம் சிந்திக்க தொடங்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 46 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்படி? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். உங்க சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு, உங்க எதிரியை சிநேகிக்க சொல்றாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை ஆண்டவர் சிநேகிக்க சொல்றாருங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அடுத்தவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். Can you do that? நம்மளுடைய வாழ்க்கையில இது செய்ய முடியுமா என்று சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா பல வேளைகளிலே நமக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தை யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டால் அவர்களை மன்னிக்க நம்முடைய இருதயம் என்ன செய்து மறுக்கிறது, தயங்குகிறது. இப்படி இருக்க பட்சத்துல நம்மை சபிக்கிறவர்களை எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறது? இது நடக்குமா? இது சாத்தியமா? சாத்தியமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதே வழியிலே நடந்து போனார். அவர் நன்மை செய்கிறவராகி பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் நடந்தபடியே அவர் வழியில நாமும் நடக்கணுமா? அப்படி இல்லாத பட்சத்துல பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் ஆகாதவர்களாய் மாறி போகிற பிரியமானவர்களே. பல வேளைகளில் கிறிஸ்தவ இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம் ஜனங்கள் காண்கிறதில்லை. கிறிஸ்தவர்கள் என்ற அளவை சுயநலவாதிகள் என்று சொல்லி அநேக ஜனங்களால் இகழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவனை விட நம்முடைய சுயம் முன்பாய் வந்து தேவனுடைய முகத்தையே மறைத்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம அநேக வேளைகளிலே நம்மளுடைய சுயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், முதல் பிரையாரிட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு நீங்க என்ன போல மாற போறீங்க? என்னைக்கு என்னை போல பிறரை மன்னிக்க போகிறீங்க? இப்படிப்பட்ட இருதயம் என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்கிட்ட இருந்து இந்த குணாதிசயம் உங்களுக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும். ஒரு தாயின் கருவுல ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது அதனாலதான் சொல்லுவாங்க, நிறைய நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நிறைய நல்ல வசனங்களை படிங்க, நல்ல பாட்டு பாடுங்க, சந்தோஷமா இருங்க. என்னைக்காவது சொல்லுவாங்க, பிள்ளை தாச்சி ஒரு நாளும் சோகமா இருக்கக்கூடாதுன்னு எல்லா வீடுகளையும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குணாதிசயம் உங்கள் கருவிலே வளருகிற அந்த குழந்தையை அப்படியே பற்றி கொள்ளுமா. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்தாய் மாறுகிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுவே அந்த குழந்தைக்கு வேத வார்த்தையாய் மாறுகிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பெற்ற பிள்ளைகளையே அநேக வேளையில அதிகமா எதிர்பார்க்கிறோம். நம்ம சிறு வயதில் எவ்வளவு தவறு பண்ணோம் அதை யோசிக்கிறது இல்லை. வாலிப வயசுல எப்படி எல்லாம் சுற்றி திரிந்தோம் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆனா நான் பெற்ற பிள்ளை நீதியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவருடைய வழியில நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும்னா எப்படி இவைகள் எல்லாம், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரும் பிரியமானவர்களே. அப்ப யோசித்து பாருங்க, நிஜமாகவே நாம் இயேசுவுக்கு பிறந்த பிள்ளைகளா? ஏன்னா அவருக்கு பிறந்திருந்தா அவருடைய குணாதிசயம் நம்மை ஆட்கொண்டிருக்குமே, நம்மை வழி நடத்தி இருக்குமே,
பிறர் மீது அந்த குணாதிசயத்தை காண்பிக்க அது உதவி இருக்குமே, ஏன் செய்யல? அப்படின்னா you haven't received Jesus Christ so far. உங்களுடைய இருதயத்துல உண்மையா நீங்க இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, என்ன போல இருந்தா நீ என் பிள்ளையா இருப்பா, என் பிள்ளையா இருக்கணும் நீ ஆசைப்பட்டனா நீ என்ன போல வாழ்ப்பா. இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார். மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அகராதிகள்ல அநேக வேளைகளிலே வருகிறது இல்லை. கிரகாம் ஸ்டூவர்ட் தெரியல அவங்களுக்கு, ஒரிசால எரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான மினிஸ்டர். ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து தன் குடும்பத்தோடு இந்தியர்களை நம்பி, இது அன்புள்ள ஜனம், இது அறியாமையில் இருக்கிற ஜனம், இந்த ஜனங்களுக்கு நான் வெளிச்சத்தை காட்ட வேண்டும், கடவுளை பிரதிபலிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது பரலோக வழியில் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் ஓடி வந்த குடும்பம். ஒரு நாள் ராத்திரி 21 ஆண்டுகளுக்கு முன்பு 1999 23ஆம் தேதி நினைக்கிறேன், ஆமா 23 ஜனவரியில நம்பி, நான் நேசிக்கிற ஜனம் என்ன ஒன்றும் செய்யாது நம்பி, அந்த ஜீப்லேயே அவரும் அவருடைய 2 மகன்களும் உறங்கி கொண்டிருந்த பொழுது இந்த இந்துத்துவவாதிகள் வந்து அந்த ஜீப்பையே கொளுத்தி போட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த நிமிடம், அந்த மணி துளி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கணும், அவங்க எப்படியெல்லாம் கத்தி இருக்கணும், கதறி இருக்கணும். கொஞ்சம் மனசு இறங்கலையே. அவர்கள் எரிய எரிய சிரித்து வேடிக்கை பார்த்து கை கொட்டி கொண்டிருந்த இந்த ஜனக்கூட்டம், இந்த சிறு குழந்தைகள் எப்படியெல்லாம் கதறி இருப்பாங்க. மனசு இறங்கல. கதற 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 வெரி ப்ரூட்டலி ஷெட் ஃபயர். அவங்களை எல்லாரையும் அப்படியே எரித்து சாம்பலாக்கி போட்டாங்க. 3 பிணங்கள் காலையில அந்த ஜீப்போடு ஜீப்பா எரிந்து கிடந்தது. அடையாளம் கூட காண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து எடுத்து அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவியின் பேர் கிளாடிஸ். அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கிறாங்க, இதை நீங்க என்னன்னு சொல்ல விரும்புறீங்க, இந்த ஜனத்தை நீங்க எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்க? அவன் சொன்ன வார்த்தை தான், ரொம்ப கொடூரமான முறையில் என் கணவனையும் என் பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க. கொஞ்சம் கூட அவங்களுடைய இருதயத்தில் அந்த நேரத்தில் இறக்கம் இல்லாமல் போச்சு. ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா, என்னுடைய ஹஸ்பண்ட் எந்த அன்போடு இந்த ஜனங்களை நோக்கி ஓடி வந்தாங்களோ, எந்த அன்போடு இயேசுவின் வார்த்தையை நான் இவர்களுக்கு எப்படியாவது சொல்லி இந்த ஜனங்களை மீட்டு விட மாட்டேனா என்ற அந்த ஆதங்கத்தோடு ஆசையோடு ஓடி வந்தாங்களோ, அதே ஆசையோடு நானும் இந்த ஜனங்களை பார்ப்பேன், அவர்களுக்காக உழைப்பேன் என்று சொன்னாங்க. எப்படி இந்த இருதயம் வந்துச்சுங்க? எப்படி அந்த அம்மாவுக்கு இந்த இருதயம் வந்துச்சு? தன் சொந்த பிள்ளைகளை கதற கதற எரிக்க படி கொடுத்த அந்த தாயின் உள்ளம் எப்படி கொதித்து கொண்டிருக்கும்? தன் கணவனை இழந்த அந்த வேதனை எப்படியாய் அவர்களுக்கு பெரிய இருக்கும். யோசித்து பாருங்க. இந்த வேளையிலிருந்து அவருடைய வாயில எப்படி அந்த வார்த்தை வந்தது? நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஏன்னா அதே அன்போட நான் அந்த ஜனங்களோடு பண்ணும் பொழுது என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கு நடந்த இந்த கொடூரம் இன்னும் வேறொருவருக்கு நடக்காம இருக்குமே என்று சொல்லி அந்த தாயின் உள்ளம் அப்படி அன்போடு பேசிச்சு. அந்த ஒரு உயிருடைய விலை என்ன தெரியுமா? 10,000க்கும் மேற்பட்ட அந்த அந்த கிராமங்களே அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த 10,000க்கும் அதிகமான பேர் இதை பார்த்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆலயம் கூட இல்லாத அந்த ஒரிசாவிலே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க.
நீங்க சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 9,000 சில்லறை தான் இருக்கும், 9,111 தான் இருக்குது. ஆனா தேவனை உண்மையா ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் 1000 பேர் அந்த கிராமங்களிலே அந்த நகரங்களிலே இருக்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாயிற்று? மன்னிப்பு. அந்த அம்மாவுடைய அந்த மன்னிப்பு. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு பெண்ணால், ஒரு தாயால் இப்படி இவர்களை மன்னிக்க முடியும்? அதே அன்பை என் கணவன் கொடுத்த அதே அன்பை இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி அதை பார்த்தாங்க. இவங்க கிட்ட உண்மையிலே இயேசு இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தாங்க, மனம் திரும்பினாங்க. ஹல்லேலூயா. அதனாலதாங்க நாம் இயேசுவை எதற்காக அடையாளப்படுத்தணும்? எப்படி அடையாளப்படுத்தணும்னா இப்படித்தான் அடையாளப்படுத்தணும். அவரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்த வழியிலே தானும் நடக்க கடவன். வேதம் நம்மளை நேர்த்தியா வழி நடத்துது. ஆனா பல வேளைகளில் நாம் என்ன செஞ்சிடறோம்? வேதத்தின் வழியை மறந்துடுறோம். நம்முடைய சுயம் நம்ம எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருது? கவர் பண்ணிடுது. அப்ப இன்னிலிருந்து நம்முடைய ப்ரையாரிட்டி எதை நோக்கி இருக்கணும்? நம்முடைய சுயத்தை நோக்கியா இல்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த தியாகத்தை நோக்கியா என்று சொல்லி நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தயவு செய்து பிறருக்காய் செவிங்க, மன்னிங்க, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனுடைய பலன் தான் அந்த கிரகாம் ஸ்டூவர்ட் எரிந்த அந்த பலன் தான் இப்படி முளைத்து விருட்சமாய் அந்த நேரத்துல இந்த நாள்ல இந்தியாவில் இருக்குது. உலகம் எங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை உண்டு பண்ணின அந்த சம்பவம். அதனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தியாக பலி உதவியது பிரியமானவர்களே. அப்போ நாம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். தொடர்ந்து வாசிங்கள. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. எஸ், நம்ம இருதயத்தில் அநேக நேரங்கள்ல பிறரை நோக்கின அந்த கஷ்டம் நம்ம இருதயத்தை நிரப்புகிறது உண்மைதான். ஆனா என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிறருக்காக ஜெபிங்க. உங்களை துன்பப்படுத்துறாங்களா, உங்களை சபிக்கிறாங்களா, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. ஆனா நிச்சயமா அதனுடைய பலனை நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் இருக்க போறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நாம இயேசு கிறிஸ்துவை போல வாழும் பொழுது, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் இப்ப இங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை இடம் கொள்ளாமல் போக மாத்திரம் நிரப்புகிறார். உங்களுக்கு நீங்க நினைச்ச உங்களுடைய இருதயத்தின் காரியம் எல்லாம் வாய்க்கை செய்ய போகிறார் என்று சொன்ன உடனே எல்லாம் நடந்துருமா? நடக்காது. அப்ப செழிப்பின் உபதேசத்தை நான் உங்களுக்கு போதிப்பது உங்களை தேவனை விட்டு வேறு பாதையில் திருப்புகிறதாகும். மாறாக நான் எதை போதிக்க வேண்டும்? முதலாவது நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டால் இவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருது? நம்ம கூட தன்னால ஆடாயிருது. அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதன் வழியிலே நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும், நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தாலும், கர்த்தர் அதினதின் காலத்திலே அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துகிறவர் உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லா காரியத்திலையும் வழி விலகி நிற்கிறோம். ஆனா ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம் வாழ்க்கையில வரும்? யோசிக்கணும், மன்னிக்கணும். இதனால நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அது யாரா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஜெபம் முடிந்த உடனே அவரிடத்தில் போய் ஒப்புரவாங்க. ஹல்லேலூயா. ஒப்புரவாங்க. அதனுடைய பலனை நீங்க கண்டிப்பாய் அனுபவிப்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம நடத்த தொடர்ந்து வாசிங்க. இப்படி செய்வதனால் எப்படி இப்படி செய்கிறதுனால நம்ம யாருடைய புத்திரரா இருப்போமா? பாருங்க, அதுதான் சீக்ரெட். அப்படி செய்கிற, ஏன்னா அவருடைய குணாதிசயம் அப்படி இருக்கிறது. அதை நம்ம செய்யாம இருந்தா நம்ம அவருடைய புத்திரரா இருக்க முடியாது. அப்படி செய்கிற பட்சத்துல தான் நம்ம எப்படி மாறுகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய புத்திரராய் நீங்களும் நாமும் மாறப்போகிறோம்.
பாருங்க எத்தனை ஆனந்தமான ஒரு செய்தி பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. எப்படி தீயோர் மேலும் நல்லோர் மேலும் உதிக்க பண்ணுகிற தேவன். அவர் பார்ஷியாலிட்டி பண்ண மாட்டார். அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்கிறது. நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் உதிக்க பண்ணுகிறாரா. நீ நல்லவன் நீ கெட்டவன் இல்ல. அவர் படைத்த ஜனங்களை அவர் ஒரே மாதிரி பார்க்கிறார். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? எல்லாரையும் வேறு பிரித்து ஒரு பார்ஷியாலிட்டிக்குள்ள நடத்த ஆசை கொள்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல இந்த காரியத்தை நம்ம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரன் யாரு? ஆயக்காரனுக்கு ஆப்போசிட் என்ன? மாயக்காரன். வசனம் தெரிஞ்சவன் தான். ஆலயத்தில் நின்று பிரீச் பண்றவன் தான். பிறருக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவன் தான். ஆனா அவன் மாயக்காரன். ஏன்னா அவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் குறித்து நோய் கொண்டவனாக இருந்தான். இயேசுவினிடத்திலே தர்க்கம். மோசே இப்படி பேசினாரே, நீங்க இப்படி பேசுறீங்களே. யாரையும் விசுவாசிக்க, உண்மையான தெய்வத்தை விசுவாசிக்க அவர்கள் தயாராகவே இல்லை. அவங்க அவங்களுடைய சுயநீதியை எடுத்து ஜனங்களிடத்தில் போதித்துக் கொண்டிருந்தார் பெரியமார்களே. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? இப்படி இருக்க பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் வந்துடும்? வராதே. ஆண்டவரே போல நீங்க மாறலன்னா உங்க வாழ்க்கையில பலன் இருக்காதா? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்ப பாருங்க, இந்த நாள்ல நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒரு காரியம் பெரியவர்களே. இப்போ நம்ம கிரஹாம் ஸ்டூவர்ட்டுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் வந்ததற்கான காரணத்தை பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார்னா நாம எப்படி அவங்களை மன்னிச்சுன்னா, பிரதர் சொன்னார்ல 3 மணி நேரம் ஆகுது வைஃபை மன்னிக்க. அப்போ பையனை மன்னிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கலாமா? சரி, நான் உங்களுக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணுறேன், என்ன மன்னிக்க முடியுமா? முடியாது. பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு நாள்ல நம் சொந்த ரத்தத்தை 3 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் மன்னிக்க முடியுதுன்னா வேற இருக்கிற ரத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியல. ஏன்னா அவன் யார் நமக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில இவளை யார் நான் மன்னிக்கணும்? அவ பெரியவளா? அவளை விட நான் பெரியவா, நான் படிச்சவா, எனக்கு அதிகமா இங்கிலீஷ் பேச தெரியும், அவளை விட நான் வேகமா வேலை செய்வேன் சொல்றீங்களா? உங்களுடைய இதயத்துல சீர்தூக்கி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தாம் நேசிக்கிறவர்கள் என்ன செய்தாரா? சிக்ஷிக்கிறார். தகப்பன் நேசிக்கிற பிள்ளை என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, தட்டலாம் நம்ம திருந்துவோமா? ஒரு நாள் திருந்த மாட்டோம். அப்போ ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிறார். நம்ம அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆச்சரியப்பட்ட ஆபிரகாம் அண்ணன் இந்த காரியத்தை சொல்லும் போது பேதுரு கேட்கிறாரு. மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிக்கல. அப்பொழுது ஆண்டவரே, யாரு? என் சகோதரன் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அதற்கு இயேசு ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை தடவை நம்ம எத்தனை பேர் வாயிலிருந்து கேட்டிருக்கிறோம்? எத்தனை பிரசங்கியார் மூலமா கேட்டிருக்கிறோம்? என்னைக்காவது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம்? அதை நமக்கு அது தோணவே இல்லை. நான் அன்னைக்கு அதை ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 770 490 தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கணும் அப்படின்னா, அதான் அண்ணன் சொல்றாங்க, தட் மீன்ஸ் கவுண்ட்லெஸ்.
எண்ணிட்டு இருக்க போறீங்களா? 490 தடவை உட்காந்து எண்ணிட்டு இருக்க போறீங்களா? ஜின்சி இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், 2 தடவை மன்னிச்சிட்டேன், கவுண்ட் பண்ண போறீங்களா? இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவுண்ட்லெஸ். மன்னிப்புங்கிறது கவுண்ட்லெஸ். அது நம்ம அப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய பாவங்களும் அதே விதமா மன்னிக்கப்படுதான் பிரியமானவர்களே. நம்மளை பரிசுத்தத்திற்கு நீதிக்கு அழைத்து செல்வது எது? நம்மளுடைய வழி. அதான் உதாரணத்துக்கு சொன்னாரு, ஒருத்தன் நிறைய காசை ஒரு ராஜா கிட்ட இருந்து வாங்குறான். வாங்கி வருஷம் ஆகி செலுத்தாம அந்த ராஜா அவனை பிடிச்சிட்டு வர்றாரு. நீங்க எனக்கு உண்டான நீ செலுத்திட்டு போறியா இல்லை அவனை சிறைச்சாலையில போடவான்னு கேட்காரு. அவன் உட்கார்ந்து அழுதான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அந்த கடனை செலுத்திடுறேன்றான். அவன் கெஞ்சிறதை பார்த்தோன்னே ராஜாவுடைய இருதயம் அப்படியே உருகிடுது. நீயும் என்னுடைய சக சிட்டிசன் தானப்பா, சரி போடா, நீ எனக்கு தர வேண்டியதை தர வேண்டாம். அவன் ஒருவேளை 1000 பவுண்ட்ஸ் வாங்கியிருப்பான் அவர்கிட்ட. தர வேண்டியது தர வேண்டாம், உனக்கு நான் மன்னிச்சிட்டேன் இப்போ. அவன் எந்திரிச்சு அந்த வாசலை விட்டு வெளியில போறான். அவனுக்கு ஒருத்தர் 100 பவுண்டு தரணும். அவனை பிடிச்சிட்டான் கேட்டே, என் 100 பவுண்டை இப்பவே எடுத்து வை, இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்வேன், கொண்டு சிறைச்சாலையில போட்டுருவேன். அவன் ஐயா விட்டுருங்க, என்ன இன்னொரு நாள் தாரா, இப்ப என்கிட்ட காசு இல்லைன்னு கெஞ்சினான். ஆனா அவனுடைய கதறெல்லாம் கெஞ்சல அவன் கேட்காதபடிக்கு அவனை வலுக்கட்டாம இழுத்து படிச்சுட்டான், சிறையில் அடைச்சாச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே ராஜாவோட இருதயம் எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால தானடா நீ என் ஹாலில் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பு பெற்று இந்த இடத்த விட்டு கடந்து போனியடா. நான் உன்னை ஒண்ணுமே இல்லாம என் இருதயத்துல நீ எனக்கு தர வேண்டியதை குறித்து சிந்திக்காம உன்னை நான் முற்றிலுமாய் மன்னித்து இந்த அறையை விட்டு அனுப்புறேனே. கொஞ்சம் அப்படி வெளியில போன உடனே அப்போ உன் இருதயம் எவ்வளவு கடினப்பட்டது பாரு. நம்ம இப்படித்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே நான் மன்னிங்கன்றோம். ஆனா நாம யாரையும் என்ன செய்யறதில்லை, மன்னிக்கிறது இல்லை. கூப்பிட்டு அவனை 2 தட்டு தட்டி சிறைச்சாலை அடைச்சு போட்டார். அதனாலதான் யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். யாரு மன்னிக்கலையோ அவங்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்போ இந்த காரியத்தை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தேயு 18வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு குழந்தையை போல நம்ம மாறணும்னா, ஏன்னா குழந்தைகளோட இருந்தது எப்படி இருக்கும், 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க. இப்ப ஆளும் ஃப்ரெடியும் அடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி போன உடனே ஃப்ரெடி கூப்பிடுவான், ஆளுமா அங்கே போய் விளையாடுவோமா. ஏன்னா அந்த பிள்ளைகளோட இருதயத்துல எதுவும் தங்கி இருக்காது. அவங்க டக்குன்னு மறந்துடுவாங்க, உடனே மன்னிச்சிடுவாங்க. அது இயற்கையாவே பிள்ளைகளுடைய இருதயத்துல தேவன் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு வரம். ஆனா அந்த வரத்தை நாளாக வளர வளர நாமளே என்ன செஞ்சிடறோம், கெடுத்து கொள்கிறோம், சீரழிச்சிடறோம். அப்படி நம்மளுடைய இருதயம் அப்படி கடினப்பட்டுட்டே வருது பாருங்களேன். வளர நான் தான் பெரியவன், நான் தான் படிச்சவன், நான் தான் அதிக காசு வச்சிருக்கேன், நான் 2 வீடு வச்சிருக்கேன், நான் 2 கார் வச்சிருக்கேன். பரலோக ராஜ்யத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? உங்களுடைய நீதியை தவிர எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. அப்ப பாருங்க, நிலையான நகரம். அது அருமையான பாட்டுல, நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நீ வாழும் வாழ்க்கை நிலையான நகரம் இல்லை. நமக்கு நிலையான நகரம், நிலையான வாழ்வு வேற இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்,
அது 90 வருஷம். அல்ல இவங்கள சிலர்லாம் செஞ்சுரியா போடுறாங்க இங்கிலாந்துல. ஆனா நமக்கு இது நிலையான வாழ்க்கையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். 19ஆம் தேதி என் வீட்டில் என் பொண்ணுக்கு பர்த்டே. நிறைய பேர் என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வந்தாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஆனா யாருக்காவது யோசிக்கிறோமா நம்ம சாவை நோக்கி முன்னோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று? ஹலோ, நம்முடைய வாழ்க்கை நிலையானதல்ல. முந்தானது நியூஸ்ல ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்திருக்காரு. என்ன வந்து கடிச்சதோ தெரியாது. கழுத்துல 2 பல் தடை மட்டும்தான் இருக்கு. காலையில பார்க்கும்போது பிணமா கிடக்குறாரு. மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு ஒரு 26-27 வயசு இருக்கும். அந்த அம்மா அப்படி கதறி அழுறாங்க. நிலையான வாழ்க்கை நமக்கு இல்லைங்க. இன்றைய ராத்திரியில நம்ம உறங்கி நாளையில எழுப்புவோம் என்கின்ற எந்த நிச்சயம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறதே. ஆனா நம்முடைய இருதயத்தின் கடினத்தை பாருங்க. பல வேலைகள்ல நீ யார் என்கிட்ட சொல்றது? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பிறருக்கு முன் உதாரணமான வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சை பார்த்து அநேக ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ளணும். கிளாடிஸ் அம்மா மன்னிச்ச மாதிரி, மன்னிச்சதுனாலதான் அங்க ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உருவாயிருக்காங்க, சர்ச்சைகள் உருவாயிருக்குங்க. அந்த தியாகத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய வேதனை இருக்குது, வலி இருக்குது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எத்தனுடைய இருதயத்தை உடைச்சிருக்கு பாருங்க. அவங்களுடைய முகத்துல கிளாடிஸ் அம்மா முகத்தை பார்க்கல, இயேசுவின் முகத்தை பார்த்தாங்க. நம்ம முகம் அப்படி தெரியுதா பிறருக்கு? யோசித்து பார்க்கணும். நம்ம சுயநலமா எத்தனை வருஷங்கள் நம்ம வாழ போகிறோம் பிரியமானவர்களே? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சற்று 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. உங்களை பெரியவனாக்கும் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனா நம்ம ஓடி போற பாதையெல்லாம் சிறியவனாகணும்னு சொல்லி ஓடி போகிறோம். ஆண்டவர் அழைக்கிற அந்த உன்னதத்துக்கு ஏறி வாங்க. இன்னையிலிருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தருவாராக. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். மனுஷர் பாஷைகளையும் எப்படி நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல. எப்படிங்க சத்தமிடுகிற ஒரு சொம்பு, வெறும் சொம்பு, பித்தளை சொம்பு கீழே விழுந்தா எப்படி சத்தம் போடும் தெரியுமா? டிங்க 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 டிங்கன்னு அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி அந்த வீடே அதிர பண்ணும். அப்படி அதுக்கு ஒப்ப சொல்றாரு. வாசிங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போகும், ஓசையிடுகிற கைத்தாளம் போகும். ஓசையிடுகிற கைத்தாளம் போகும். 2 கை அடிச்சா உள்ள என்ன போகுது? வெறும் காத்து தான் போகுது. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கைய எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், வசனங்களை கற்றுக்கொள்கிறோம். வார வாரம் நிறைய ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்றாங்க. ஆனாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எனக்கு தெரியும் தானே, இதெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கேன் தானே. நம்ம எந்த விஷயத்துல லேக் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதே பல வேளைகளை நம்ம என்ன செய்யறதுல புரிந்து கொள்கிறது இல்லை. தொடர்ந்து வாசிங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க. ஹலோ, என்ன வார்த்தை? மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஜீரோ. நீங்க இங்க இருந்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரே கை தட்டி குதிச்சு தாளம் போட்டு தட்டி அலப்பற பண்ணாலும் அன்பு உங்களுக்குள்ள இல்லாம இருந்தா எப்படி இருக்கான்? சத்தம் இடுகிற வெண்கலம் போகும், ஓசை இடுகிற கைத்தாளம் போகும் இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன துதிக்கிறதெல்லாம் ஓகே, என்ன பிரைஸ் பண்றதெல்லாம் ஓகே, எனக்காக பாட்டு எழுதி பாடுறதெல்லாம் ஓகே. ஆனா உன் இருதயத்துல அன்பு இருக்காப்பா? மன்னிக்கிற குணம் இருக்கிறதா?
பிறருக்காக விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிறதா? இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய அந்த உன்னதமான கேரக்டர் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் நாள்ல கேட்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாட்டாலும் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இத்தனை நாள் எப்படியோ தெரியாது, என் வாழ்க்கையை எப்படி நான் கழித்தேன்னு தெரியாது, நான் நினைச்ச ஸ்டேஜில் வந்து நான் உங்களை பாடி ஆராதித்தவுடன் பரலோகம் திறந்துடும், அபிஷேகம் வந்து இறங்கிடும். இல்ல, எத்தனை பேரோட மீது வெறுப்பை வைத்துக் கொண்டு இருதயத்தில் நாம தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. அதனாலதான் ஒரு வசனம் எப்படியா சொல்லி இருக்கிறது, கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாம். அந்த அன்பு நமக்குள்ள இல்லாட்டா இந்த மன்னிக்கிற தன்மை என்ன செய்யாது, வராது. அதனாலதான் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா, தீர்க்க தரிசனம் என் மூலியமா நீ உரைத்தாலும் சரி, மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை உங்ககிட்ட இருந்தாலும் சரி, விசுவாசம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அன்புங்கிற அந்த 3 எழுத்து இல்லைன்னா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட்டு பாருங்க, நம்ம எதெல்லாம் தூக்கிட்டு வரோம். நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன் சர்ச்சுக்கு, நான் தவறாம காலையில சர்ச்சு கரெக்டா வந்துடுறேன், நான் தவறாம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறேன், தவறாம பைபிள் வாசிக்கிறேன், இவ எல்லாவற்றையும் செய்கிறேன். நீ இதெல்லாம் செய்யறப்பா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் மன்னிச்சியா, மன்னிக்கலையா, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். பாருங்க, எவ்வளவு காரியத்தில் நம்ம கரெக்டாக இருந்தாலும் ஒரு சிறு காரியத்தின் மூலியமா நாம் என்ன செஞ்சிடறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய விலையேற பெற்ற காரியத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வழியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அவர் என்ன செஞ்சாரு, தான் உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டார். இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட அன்பு வராது, ஜீவனை கொடுக்கிற அன்பு வராது. ஆனா அந்த கிறிஸ்துவின் வழியில நடக்கும் பொழுது ஜீவனையும் கொடுக்கிற அன்பு, அதனாலதான் அந்த கிரகம் ஸ்டூவர்ட் ஜீவனையும் கொடுக்கிற அந்த அன்பு அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அது முரட்டாட்டமான ஜனம் என்று அறிந்திருந்தோம் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பாருங்க, எவ்வளவு தியாகங்கள் நடந்திருக்கிறது இயேசுவின் அன்பை போதிக்கிறதுக்கு. நாம என்ன செஞ்சிட்டோம்? பெருமை பேசி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோமே, நாம என்ன செஞ்சிட்டோம் தேவனுக்காக? ஆண்டவர் கேட்கிறாரு நல்ல கேள்வி. மார்க் 11:25 நாம் மத்தேயு 6:6 வாசக பிரகாரமாக அதை விட ஒரு படி மேல அங்கே சொல்லப்பட்டு பாருங்க. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, எப்படி நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், எப்படி ஒருவர் பேரில், அதாவது யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறது போல அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்ம நின்று ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நம்முடைய இருதயத்துல யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோமா என்று யோசித்து அவர்களை மன்னிச்சுட்டு மறுபடி நீ ஜெபிக்க வாங்குறாரு. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட குறைகளை நம்மளுடைய இருதயத்துல வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் கேட்கப்படுமா?
ஜெபத்தை கேட்கலையே, எனக்கு ஒரு வழி பிறக்கலையே, நான் தேடுறது கிடைக்கலையே, நான் வேண்டியது விரும்பியது எனக்கு வரலையே என்று தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நீங்க ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுக்கு முன்னால இருதயத்துல யாரையாவது வச்சிருந்தீங்க, நான் மன்னிக்காம போய் மன்னிச்சுட்டு வந்து முழங்கால போடுங்க. உங்கள் ஜெபம் நிச்சயமா கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நாம கேட்டு அது வழி நடந்தாலே போதும், எல்லா காரியமும் நமக்கு சக்சஸ் ஆயிடும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் மத்தேயு 6:12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. என்னது? பரமண்டல ஜெபம். அப்போ இவ்வளவு காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இதனால நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். பெரியமானவர்களே, ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் சரி, பூரணமான எந்த வரமா இருந்தாலும் சரி, அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இறங்கி பரத்திலிருந்து இறங்கி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த வசனத்துல கடைசியா சொல்லப்பட்டிருக்கும், அவரிடத்துல யாதொரு மாறுதலும் கிடையாது. கிடையாது கிடையாது. ராஜாமணி ஆசீர்வதிக்கிற அதே இயேசப்பா தான் பாண்டியராஜையை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்டாலும் கிடைக்கும், நீங்க கேட்டாலும் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உங்களுடைய இருதயத்துல ஏதாவது இப்படிப்பட்ட அழுக்கு இருந்தா இன்னைக்கு தொடச்சி எரிஞ்சிட்டு ஆண்டவரிடத்துல முழங்கால் போடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற எந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். பெரியமானவர்களே, அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாவற்றையும் செய்யாம வெறும் ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக மாத்திரம் காத்திருக்கும் பொழுதுதான் அங்க நிறைய தடைகள் வருகிறது, சோர்வு வருகிறது, தேவனை விட்டு பின்வாங்கி போக அது ஏதுவாக இருக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்தால் நமக்கு ஒரு குறையும் வரப்போறதில்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 to 15 வசனம் முடிய கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். கொலோசியர் 3:13 to 15 வரை. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆண்டவர் சொல்றார் கடைசியா, இதற்கென்றே நீங்க அழைக்கப்பட்டீங்க, கொஞ்சம் நன்றியோட நடந்துக்கணும்பா. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக பட்ட கஷ்டம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் நன்றி உள்ளவர்களா இருந்துச்சுங்க இருங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் ஒருவரை ஒருவர் தாங்கணும். நான் விழும்போது என்ன தூக்கி பிடிக்கணும். நீங்க பாவத்துல, நீதியின் குறைபாட்டுல நான் விழும் பொழுது, பிரதர் அங்கு போகாதீங்க, அதை செய்யாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லியிருக்கிறது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிட எனக்கு மனதில்லையா. சபை கூடுதல் நம்ம விட்டுறவே கூடாது. எதற்கு? ஏன்னா ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி பிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பெரியவர்கள். அந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படணும். நான் தவறு பண்ணும் பொழுது நீங்க ஓடி வரணும், பிரதர் இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு, இது செய்யாதீங்க. நான் அழும்போது நீங்க என்ன வந்து தேற்றணும். அதற்கு தான் சபை. அதனாலதான் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருவீர்களோ அவர்களிடத்தில் நான் இருப்பேன் சொன்னது காரணம் என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்காக தான். யாராவது ஒருவர் விழுந்து கிடந்தா, யாராவது ஒருவர் கஷ்டத்தில் அமிழ்ந்திருந்தா நம்ம போய் சபையார் போய் என்ன செய்யணும்? அவர்களை தேற்றி தூக்கி விடணும் ஆண்டவருடைய பாதையில. ஒன்னும் இல்லை, கவலைப்படாதீங்க, நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, அவர் நம்மை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நாம் தேற்றும் பொழுது அவர்கள் இடறி விடாதபடிக்கு அது பாதுகாக்கிற ஒரு வழியா இருக்கும். ஒருவர்களில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. என் சகோதரனா இருந்தா நான் மன்னிக்க மாட்டேனா? என் அக்கா தங்கச்சியா இருந்தா நான் மன்னிக்க மாட்டேனா? என் சொந்த பிள்ளையா இருந்தா நான் மன்னிக்க மாட்டேனா?
உடனே மன்னிச்சு போறப்பா. அல்லேலூயா. இந்த இருதயம் யாருக்கு வருதோ அவங்களுடைய முகத்துல நீங்க பார்க்கலாம், அவங்க எப்போதும் சந்தோஷமாவே இருப்பாங்க. அதனாலதான் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேங்கிற வார்த்தை யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கிறவங்களுக்கு. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள், இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா? ஒரே சரீரம். நம்மளாம் வேறு வேறு அவைகள் தான். எங்க அப்பா பேர் டேனியல், உங்க அப்பா பேர் என்னது? எங்க அம்மா பேர் ராணி விக்டோரியா, உங்க அம்மா பேர்? நம்ம எல்லாம் வேற வேற வகையில் தான் பிறந்தோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் எல்லாம் ஒரே சரீரமா என்ன செஞ்சிருக்கோமா? இணைந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா எனக்கு வலிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு கிறிஸ்துவின் நன்மை நம்ம பூரணமாய் தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்களை நோக்கி நாம் நகருவது ரொம்ப முக்கியமா இருக்கு. கிறிஸ்தவத்தின் ஆழம், உயரம், அகலம், நீளத்தை முழுமையாய் உணர்ந்தவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்னைக்கு நடக்கிறாங்களோ, என்னைக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறாங்களோ, கிறிஸ்தவம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும், தன்னால வளர்ந்துடும். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டப்படும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். என் ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்திருந்தே சுராஜா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்திருந்தே சுராஜா. என் ஜீவன் நானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் நானாலும் சாவானாலும், எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவனானாலும் என் சாவானாலும் உம்மை பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசிக்கிற தேவமே உம்மை நாங்கள் பின்பற்றுவேன் என்று. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசித்தி என்னே சுராஜா. அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய சொந்த ரத்தத்தை, அவர் சுய சரீரத்தை நமக்காய் கிழிக்க ஒப்பு கொடுத்தார், நமக்காய் உடைக்க ஒப்பு கொடுத்தார். எதற்காய்? நம் மீது இருந்த அன்பு, அந்த அன்பு நமக்கு வெளிப்படுத்த பிரியமானது. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசித்தி என்னே சுராஜா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசித்தி என்னே சுராஜா. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் அப்பா உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? உன்னுடைய இருதயத்தை திறந்து அலசி பாருங்க. ஒரு விஷயம், ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு என்ன? நான் யாரை குறித்து கோபமாக இருக்கிறேன்? நான் யாரை குறித்து எரிச்சலாக இருக்கிறேன்? நான் இன்னும் யாரை மன்னியாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் தோண்டி பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல வருஷங்களுக்கு முன்பு நமக்கு எதிராக அவன் செய்த அந்த துரோகம் மன்னிக்க முடியலையா? இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிச்சீங்கப்பா. ஒரு நன்மை இல்லாத என்னை நீங்க மன்னிச்சீங்கப்பா. நான் அவனையும் மன்னிக்கிறேன், அவளையும் மன்னிக்கிறேன். இந்த சிஸ்டர் எனக்கு விரோதமா பேசிட்டாங்களா?
அன்பு மன்னிப்பு. இது இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழவே முடியாதுங்க. அவர்களிடத்தில் எந்த காரியத்தையும் எந்த நன்மையும் பிறர் பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களை போல் அவர்களும் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? இயேசுவின் அன்பை பிறர் ருசிக்கணும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுங்க. யாரா இருந்தாலும், எந்த குற்றமாய் இருந்தாலும், எந்த துன்பமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட துரோகமாய் இருந்தாலும் நான் மன்னிப்பப்பா. என் இருதயத்தை நான் திறந்து இயேசு எனக்கு மன்னித்தது போல நான் அவர்களுக்கு மன்னிப்பேன். எனக்காய் பரிந்து பேசுகிற இயேசு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மீது கோபாக்கினை இறங்க காத்திருக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை மன்னியும், இவளுக்காகவும் என் ஜீவனை கொடுத்தேனே அப்பா என்று சொல்லி கதறுகிற இயேசுவின் அன்பு, அந்த அன்பு நாளில் உங்கள் மீது ஊற்றப்படலாம். அது ஊற்றப்படும் பொழுது, அது நிறைவேறும் பொழுது உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வந்து உங்களை நிரப்பும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். யோபு தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தார். இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக பெற்றுக் கொண்டார். தாவீது தான் இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன் அவர் அன்பிலே நிலைத்திருந்தபடியினாலே அவன் இந்த நாளிலும் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஒரு சிறு காரியத்தை கூட நம்ம செய்யலன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது எப்படி? நம் ஆலயம் நிரம்பி வழிவது எப்படி? நம்மை பிறர் சாட்சியா ஏற்றுக்கொள்வது எப்படி? பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க. அதனால ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதுவரை நாங்கள் மன்னியாதிருந்த எல்லா காரியத்தையும் நினைவு கூர்ந்து நாங்கள் மன்னிக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்காய் மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்கிறோம்ப்பா, மன்னிக்கிறோம். அந்த மனதுருக்கத்தின் ஆவியின் மீது ஊற்றப்படுவது